إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, எங்களுடைய தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது காலத்தை பற்றி வழங்கிய வர்ணனைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு விதமான முன்னறிவிப்புகள் ஒவ்வொரு காலத்திலும் நடந்து வந்திருக்கின்றன. நமது இந்த தலைப்பு ஒரு முக்கியமான பெரிய தலைப்பின் ஒரு பகுதி. அதாவது சொல்லுவார்கள் தன்சீலுன் நுசூஸ் அலல் வாக்கி, தன்சீலுன் நுசூஸ் அலல் வாக்கி. குர்ஆன் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்ட ஆதாரங்களை குறிப்பிட்ட ஒரு காலத்திலே பயன்படுத்துவது, குறிப்பிட்ட ஒரு காலத்தை பற்றித்தான் இந்த சம்பவம் சம்பந்தமாகத்தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது, இந்த இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாகத்தான் இந்த குர்ஆன் வசனம் பேசுகிறது என்று அந்த குறிப்பிட்ட வசனங்களோடு குறிப்பிட்ட வசனங்களை குறிப்பிட்ட ஹதீஸ்களை குறிப்பிட்ட சில சம்பவங்களோடு இணைத்து பேசுவதுதான் இந்த தலைப்பு. அதில் ஒரு சின்ன ஒரு பகுதி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஹதீஸ்களை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அது சரியாக நபி அவர்கள் நமது காலத்தை வர்ணிப்பது போல இருக்கின்றது. எங்களுக்கு 100% சொல்ல முடியாது நபி அவர்கள் இந்த காலத்தை தான் நாடினார்கள் என்று எங்களுக்கு 100% சொல்ல முடியாவிட்டாலும் கூட ஓரளவு இதைத்தான் சொல்ல வருகிறார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த இந்த பொறுப்பு ஒரு பாரிய பொறுப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னது இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை குறிப்பிட்ட காலத்தை தான் குறிக்கின்றது என்று யாராலும் அடித்து 100% சொல்ல முடியாது, 100% சொல்ல முடியாது. ஒரு சில சம்பவங்களை தவிர உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, எனது இந்த பேரப்பிள்ளையின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யுஸ்லிஹு பைன ஃபிஅத்தைனி அஸீமத்தைனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் பெரிய இருசாரார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் இணக்கத்தை சமாதானத்தை ஏற்படுத்துவார் என்பதாக சொன்னார்கள். அப்போ அது எதனை குறிக்கிறது என்றால், பிற்காலத்திலே ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியிலே நடந்த அந்த சமாதான உடன்படிக்கையைத்தான் அவர்களுக்காக தனது ஆட்சியை விட்டுக் கொடுத்து ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டுக் கொடுத்ததைத்தான் சொல்கிறது என்பது எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லாத ஒரு விடயம். இதே போன்ற ஒரு சில விடயங்கள் அந்த சம்பவத்தை தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது என்று எங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் வரலாறு நெடுக உலமாக்கள் பல ஹதீஸ்களை நபி அவர்கள் இந்த காலத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள், நபி அவர்கள் சொன்ன சம்பவம் இதுதான் என்று பல சம்பவங்களை அவர்கள் ஒவ்வொரு வரலாற்று நெடுகிலும் அறிஞர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் நாம் தற்காலத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய சில ஹதீஸ்களை எடுத்து பார்க்கும் பொழுது இது தற்காலத்துக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ்களை போல இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர 100% இதைத்தான் சொன்னதாக நாங்கள் சொல்ல வரவில்லை. ஆனால் எங்களுடைய காலத்துக்கு அது பொருந்துகிறது, மிகவும் பொருந்துகிறது. அடுத்ததாக நாங்கள் புரிய வேண்டிய இன்னொரு விடயம்தான், நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு தனி ஒரு பாடநெறியே தனியாக செய்திருக்கிறோம். ஷேக் ஆதில் அப்பாசி அவர்கள், கலாநிதி ரிஷாத் சலீம் இது போன்ற முக்கியமானவர்கள் இணைந்து அது சம்பந்தமான ஒரு முழுமையான பாடநெறியை நாங்கள் செய்திருக்கிறோம். இதனை இந்த மறுமை நாள் சம்பந்தமாக வரக்கூடிய அடையாளங்களை சிலர் இன்று நாங்கள் பார்க்கிறோம். சிலேடை அர்த்தங்களிலே சொல்லுவார்கள். அதாவது ஏதாவது ஒரு அதிசயம் வந்தால் அது தஜ்ஜால் என்று சொன்னால் அது தஜ்ஜால்னா யார், இன்றைக்கி மேற்குலகம் தான் தஜ்ஜால். அல்லது ஒரு சிலர் சொல்வது போல இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ டெக்னாலஜி தான் அந்த தஜ்ஜால் என்பதாக அறிவுபூர்வமற்ற சில வாதங்களை வைப்பார்கள். அப்படியெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது, அதை எப்படி அணுக வேண்டும் என்ற வழிகாட்டல்கள் அதற்கான விதிமுறைகள் எல்லாம் அந்த பாடநெறியிலே வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை சொன்னதிலே 5 விடயங்களை மாத்திரம், இந்த காலத்துக்கு பொருத்தமான 5 ஹதீஸ்களை மாத்திரம் நாங்கள் எடுத்து சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம்.
பொதுவாக இந்த மறுமை நாள் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே மக்கள் என்ன செய்வார்கள்? மக்களுக்கு ஒரு சோம்பல்தனம் தான் வருகிறது. என்ன சோம்பல்தனம் வருகிறது? மஹதி வந்து அவர் பார்த்துக்கொள்வார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஜாலை கொண்டு போடுவார். நம்ம ஒன்றும் செய்ய, நம்ம என்ன செய்கிறது? நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாங்களே எங்களை தொழிலும் எங்களை புள்ள ஊட்டி சம்பாத்தியம் என்று இருந்தால் போதும், மஹதியும் யார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்துக்கொள்வார்கள் என்று ஒரு கூட்டம் இருந்து விடுவார்கள். அப்படி இருப்பதற்கான ஒரு உரை அல்ல இந்த உரை. மாற்றமாக இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த 5 ஹதீஸ்களிலிருந்து நாங்கள் 5 விதமான திட்டங்களை தயாரிக்க வேண்டும். 5 விதமான செயற்பாடுகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த உரையினுடைய முக்கியமான நோக்கம். வெறுமனே ரசூலுல்லாஹ் இந்த காலத்தை பற்றிய சொன்ன வர்ணனைகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு சொல்வதல்ல நமது நோக்கம். அதிலே இருந்து நாங்கள் பெறக்கூடிய படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பு கூறல்களில் இருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான படிப்பினை என்னவென்று சொன்னால், நபி அவர்கள் இந்த காலத்திலே சில பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது எங்களுக்கு எதனை காட்டுகிறது? அப்போ இந்த காலத்திலே நாங்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நபி அவர்கள் இந்த காலத்திலே இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால், அப்படி ஒரு பிரச்சனையை நாங்கள் காண்கிறோம் என்று சொன்னால் இது சாதாரண நானும் நீங்களும் கண்டுபிடித்த ஒரு பிரச்சனை அல்ல, மாற்றமாக நபி அவர்கள் சொன்ன ஒரு பிரச்சனை. அப்போ அந்த காலத்தில் கூடுதலாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனை அதுதான். அந்த பிரச்சனையை சமூகத்திலே இருந்து நீக்குவதற்காக பாடுபடுவதுதான் அந்த காலத்திலே செய்யக்கூடிய மிக முக்கியமான பணியாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையில் முதலாவது ஹதீஸ் என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களுக்கு ஒரு காலம் வரும், ஸலவாத்துல் ஹத்தாஆத், மக்களை ஏமாற்றக்கூடிய வருடங்கள், ஏமாற்றக்கூடிய ஒரு காலம். யுஸத்தகு ஃபீஹல் காஸிப் வ யுகல்லபு ஃபீஹஸ் ஸாதிக். அதில் என்ன நடக்கும்? ஆச்சரியம் என்னென்றா, உண்மையாளர்கள் பொய்யர்களாக கருதப்படுவார்கள், பொய்யர்கள் உண்மையாளர்களாக கருதப்படுவார்கள். வயுத்தமனு ஃபீஹல் ஹாயின் வயுஹவ்வலு ஃபீஹல் அமீன். மோசடி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நம்பிக்கையாளவர்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள், நம்பிக்கையாளவர்கள் எல்லாம் மோசடிக்காரர்கள் என்று பட்டம் சூட்டப்படுவார்கள். வயந்திகு ஃபீஹர் ருவைபிபா, ருவைபிபாக்கள் பேசுவார்கள். அந்த காலத்திலே ருவைபிபாக்கள் பேசுவார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமர் ருவைபிபா, ருவைபிபாண்டா என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அர்-ரஜுலு தாஃபிஹு ஃபி அம்ரில் ஆம்ம, பொது விடயங்களில், பொது விவகாரங்களில், சமூகத்தின் முக்கியமான விடயங்களில் அற்பர்கள் பேசுவார்கள் என்பதாக சொன்னார்கள். அற்பமானவர்கள், எந்த விதமான தகுதியும் எந்த விதமான அறிவோ சமூகத்துக்கு பயணமோ அற்றவர்கள் சமூகத்தின் முக்கியமான விவகாரங்களில் பங்கெடுப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே வருகிறது. நான் சொன்ன இந்த வார்த்தை அதிலே வரக்கூடியது தான். முஸ்னத் அஹ்மதிலும் இதனுடைய வேறு அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன. இதற்கு இதனுடைய சில அறிவிப்புகள் பலவீனமாக இருந்தாலும் பல வழிகளிலும் வரக்கூடிய அந்த அறிவிப்பாளர் வரிசையை நாங்கள் தொகுத்து பார்க்கும் பொழுது இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் என்பதாக பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய இந்த இது சரியா பிள்ளையா? எங்களை காலத்தை பொருந்துமா இல்லையா இந்த ஹதீஸ்? பொருந்துமா இல்லையா? மிக 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 அதிகமாக பொருந்தக்கூடிய, இதற்கு முன்னாலும் சில காலங்களுக்கு பொருந்து இருக்கலாம், இதற்கு பின்னால் வரக்கூடிய காலங்களுக்கும் பொருந்தலாம். ஆனால் நமது காலத்திலே பொருந்துகிறது. எந்த அடிப்படையில் பொருந்துகிறது? எந்த அடிப்படையில் பொருந்துகிறது? ஆம், இன்றைக்கு சமூகத்தில் யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது? அறிவாளிகளுக்கா? படித்தவர்களுக்கா? உண்மையிலே நல்ல சேவை செய்யக்கூடியவர்களுக்கா? இல்லை. யாருக்கு பேச்சு திறமை இருக்கிறதோ, யாருக்கு மக்களை ஏமாற்றக்கூடிய திறமை இருக்கிறதோ, அடுத்தது யாருக்கு முன்னுரிமை? சொல்லுங்க. டெக்னாலஜியோட சம்மந்தப்பட்டாக்கள். யாருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கூட இது யூடியூப்ல மில்லியன் கணக்கில் யாருக்கு இது இன்னைக்கு? சினிமா நடிகர்கள், நடிகைகள், அரசியல்வாதிகள், இப்படியான எந்த விதமான பயனுமற்ற சினிமாக்காரனால எனக்கு என்ன பிரயோசனம்?
மக்களை நாசமாக்குற ஒரு கூட்டமா இல்லையா? ஆனால் அவனுக்கு தான் கூட ஃபாலோவர்ஸ், அப்படியா இல்லையா? ஒரு மோசமான ஒரு காட்சி, அதுக்குத்தான் கூட பார்வையாளர்கள், அதுக்குத்தான் கூட பார்வையாளர்களா இல்லையா? ஆம். அப்போ ரசூலுல்லாஹ் இதில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், முக்கியமான விடயம், அற்பமானவர்கள் சமூகத்திலே தட்டிக்கழிக்கப்பட வேண்டியவர்கள் தான் சமூகத்திலே உயர்த்தப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய பேச்சு தான் கேட்கப்படும். இன்றைக்கு யாரு ஒரு பெரிய ஒரு அறிஞர், பெரிய ஒரு ஆலிம் சொன்னால் கேட்கிறத விட ஒரு நடிகர் சொன்னால் அல்லது ஒரு அரசியல்வாதி சொன்னால் சொல்வது தான் ஈடுபடும், அப்படித்தானே? அதனால தான் என்ன செய்கிறாங்க, ஒரு பொருளுக்கு அட்வர்டைஸ் பண்ணணுண்டா யாராவது ஒரு நடிகரை பிடிக்கிறது, நடிகையை பிடிக்கிறது, ஒரு கார்ட்டூன் வரக்கூடியவர், ஒரு நகைச்சுவையாளர், இப்படி என்ன சமூகத்துக்கு பயனில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் சொல்கிற கருத்து தான் ஈடுபடும். அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டா ஒரு விஷயம் சம்பந்தமாக அதுக்குத்தான் எல்லாரும் மரியாதை. நாங்கள் இதனால கொத்துவால கத்தினாலும் ஒருத்தர் கணக்கெடுக்க மாட்டாங்க, அப்படித்தானே? அப்படியான ஒரு நிலைமை இருக்கிறதா இல்லையா? அப்போ எனவே இந்த ஹதீஸ் மிக தெளிவாக நமது காலத்துக்கு பொருந்துகிறது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அதாவது பயனற்ற விடயங்களில் ஈடுபடுவதை விட்டு நாங்கள் தவிர்க்க வேண்டும். அப்போ பயனற்ற இந்த ஜோக் அடிச்சுண்டு இந்த தேவையில்லாத அந்த என்ன வீடியோக்களை வெளியிடக்கூடிய அந்த அவைகளெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடாது. அவைகளையெல்லாம் நாங்கள் பார்க்க என்ன செய்யும், வியூஸ் கூடும், அவனுக்கு கூடும், அது பிரபல்யமாகும், அப்படித்தானே? அப்போ அதிலிருந்து நாங்கள் எந்த அளவுக்கு தவிர்த்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களை முற்படுத்தக்கூடாது. ஒரு சினிமா காரணத்துக்காக, ஒரு அரசியல்வாதின்றதுக்காக, அரசியல் காரணத்துக்காக, ஒரு பணக்காரன்றதுக்காக ஒவ்வொரு விடயத்திலும் யார் நல்ல தகமை வாய்ந்தவர்களாக இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமே தவிர ஃபேமஸாக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படித்தான் நாங்களும் பழக வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளையும் பழக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, ஒரு விளையாட்டு வீரன், அவனுக்கு பின்னால் தான் முழு புல்லுகளும் நிற்கிறாங்க, அப்படியா இல்லையா? அல்லது ஒரு நடிகருக்கு பின்னால், இப்படி யாருக்காவது பின்னால் தான் எங்கள் பிள்ளைகள் செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அவர்கள் சொல்லிவிட்டால் அது பெரிய ஒரு வேத வாக்காக எடுத்துக்கொள்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகள். இப்போ நாங்கள் மிச்சம் கவலை, எங்கள் பிள்ளைகள் யாரை ஃபாலோ பண்ணுறாங்க, யார் சொல்கிறத கேட்குறாங்க, யார் ஆக்ஷனை செய்கிறாங்க அப்படின்றதுல மிச்சம் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. எனவே இப்படி சமூகத்திலே இப்படியான அற்பர்களை எதிர்த்து போராடக்கூடிய பழக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதிலே பிள்ளைகளுக்கு மத்தியிலே இப்படியான கெட்டவர்களை, தகுதியற்றவர்களை பிள்ளைகள் பின்பற்றாமல் இருப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட வேண்டும். அதற்கான நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த பிள்ளைகளிடத்திலே இவர்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது, இவர்களைத்தான் நீங்கள் உங்களுடைய உன்னதாரணமாக எடுக்க வேண்டும், இவர்களை எடுக்கக்கூடாது என்ற புரோகிராம்களை, நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். எங்களுடைய உண்மையான முன்மாதிரிகள் யார் என்று பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய, எங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய, சமூகத்துக்கு விளங்கப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் இதிலிருந்து மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இரண்டாவது முக்கியமான ஹதீஸ், அது பிரபலமான ஹதீஸ், எல்லோருக்கும் தெரியும். என்ன ஹதீஸ்? ஹதீஸ் ஜிப்ரீல். ஹதீஸ் நம்பர் நெட்டில் போகிறோம், இரண்டு அனுப்பி வைக்கிறேன் நான். ஹதீஸ் ஜிப்ரீல், ஹதீஸ் ஜிப்ரீல். அப்போ இது புகாரி, முஸ்லீம் உட்பட பல நூட்களிலும் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், முக்கியமான ஹதீஸ், இஸ்லாத்தின் அடிப்படையை விளங்கப்படுத்தக்கூடிய ஹதீஸ். இஸ்லாம்டா என்னென்னு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் இந்த ஹதீஸ் ஜிப்ரீல் சொன்னால் போதும், சுருக்கமாக. அது இல்லாத இன்னும் நிறைய விஷயங்கள் இஸ்லாத்தில் இருந்தாலும் இதுதான் அடிப்படை. அதில் என்ன? முதலாவது ஈமான், ரெண்டாவது இஸ்லாம், முதலாவது இஸ்லாம், ரெண்டாவது ஈமான், மூணாவது இஹ்சான். இப்போ இந்த மூணும் என்ன இஸ்லாத்தில்? இந்த மூணுக்கும் என்ன பொது பேர்? அர்கான். எதுக்கு அர்கான்? இந்த மூணு அர்கானா? இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இந்த மூணுக்கு என்ன சொல்ற? அப்படின்னா என்ன? நீங்க சொன்னா சரி இல்ல. மார்க்கத்தின் படித்தரங்கள், மார்க்கத்தின் படித்தரங்கள். நான் அவர் சொன்ன நினைச்சிருங்க. மார்க்கத்தின் படித்தரங்கள். இஸ்லாத்தில் முதலாவது படித்தரம் இஸ்லாம். மார்க்கத்தின் முதலாவது படித்தரம் இஸ்லாம். 5 கடமைகள், அதான் இஸ்லாம். அடுத்த படித்தரம் ஈமான்.
வெளிரங்கமான இஸ்லாம் மாத்திரம் இருந்தால் போதாது, உள்ரங்கமான இஸ்லாம் தான் 6 ருக்குன்கள். அதுக்கு அடுத்ததாக இஹ்சான், என தலைப்புக்கு உட்பட்டது இல்லை, இருந்தாலும் நான் அதை ஜிப்ரீல் வந்து தான் சொல்கிறேன். அது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். மார்க்கத்தின் 3 படித்தரங்கள் என்னென்னு கேட்டால் தெரியாது சொன்னால் சவுதியில் கூட காலம் எழுதிட்டு போகிறதுல வெக்கக்கேடு. அப்போ எனவே அப்போ அந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹ் எடுத்து இந்த 3 விஷயத்தை சொல்லி போட்டு அதுக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அத்ததிரி மனிஸ் மத்தஸ் கியாமத்தினால் எப்பொழுது வரும் என்று தெரியுமா, மத்தஸ்ஸா என்பதாக கேட்கிறார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாமல் எனக்கு எப்படி தெரியும், மஸ்ஊல் அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயில் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா அதுக்கு அடையாளத்தையாவது சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், அன் தலிதல் அமது ரப்பதஹா, ஒரு அடிமை பெண் தனது எஜமாட்டியை பெற்றெடுப்பாள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு அறிவிப்பிலே அஜமிகள் அரபிகளை பெற்றெடுப்பார்கள் என்று வந்திருக்கிறது இன்னும் சில அறிவிப்புகளில். அதே போல சொன்னார்கள், அன் தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத, பாதடி இல்லாமல் மிகவும் ஏழ்மையாக இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பவர்கள் யததாவலூன ஃபில் புனியான், கட்டிடம் கட்டுவதிலே போட்டி போடுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உயர்ந்த கட்டிடங்களை கட்டுவதிலே அவர்கள் போட்டி போடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். ரைட். இப்பொழுது இந்த ஹதீஸ் எங்களோட காலத்துக்கு பொருந்துதா இல்லையா? தாராளமாக பொருந்துகிறது. நேற்று ஏழையாக இருந்தவர் இன்றைக்கு என்ன பெரும் மாளிகையில் வாழ்கிறார். மாட மாளிகையில் வாழ்வதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போல அது தனிதல் அமத்து ரப்பத்தகா என்று சொன்னால் என்ன கருத்து என்று அறிஞர்களுக்கு மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் இடம்பெறுகின்ற. அதிலே பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடிய பிள்ளைகள் என்று பல கருத்துக்கள் இருக்கிறது. அது என்ன எல்லாவற்றையும் சுருக்கி பார்த்து அதில் பல கருத்துக்கள் அறிஞர்கள் சொல்கிறார்கள், பல அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. இவற்றை எல்லாவற்றையும் சுருக்கி இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன விளக்கம்? அவர்கள் சொல்கிறார்கள், அளவுகோல்கள் திரிபடைந்து விடும். அளவுகோல்கள் ஒன்றை அளப்பதற்கான ஒரு மெஷர்மெண்ட் ஒன்று தானே, அது சரியான மெஷர்மெண்ட் இல்லாமல் போய்விடும். ஒன்றை எப்படி அளக்க வேண்டுமோ அப்படி அளக்காமல் தலைகீழாக அளப்பார்கள். அப்போ அதை முதலாவது சொன்னதுக்கு நெருக்கமான ஒரு விஷயம், முதலாவது சொன்னதுக்கு ஒரு நெருக்கமான விஷயம், அதாவது அற்பர்களை முற்படுத்தப்படுவார்கள் என்று சொன்னதைப் போல அளவுகோல்களிலே மாற்றங்கள் ஏற்படும். இன்கிலாபுல் மகாயிர் என்பதை சொல்வார்கள். அளவுகோல்கள் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும் என்பதாக சொன்னார்கள். அடிமைக்கும் எஜமாட்டிக்கும் மத்தியில் என்ன பெரிய வித்தியாசம். எனவே அந்த தனிதில் அமத்து ரப்பத்தா என்று சொன்னால், அதே போல ஏழையா இருந்தால் அவன் மாட மாளிகையில் வாழ முடியாது, ஆனால் அவன் மாட மாளிகையில் வாழ்வான். அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை சமூகத்திலே நடக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொன்றையும் எப்படி அளக்க வேண்டுமோ அப்படி அளப்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் எப்படி நாங்கள் அளக்க வேண்டுமோ, எப்படி மதிப்பிட வேண்டுமோ, மதிப்பீடு செய்ய வேண்டுமோ அந்த விதத்திலே நாங்கள் மதிப்பீடு செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். சரியான மதிப்பீடு செய்ய தவறக்கூடிய பட்சத்திலே அந்த சமூகத்திலே மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவெடுக்கும். எனவே இந்த அளவுகோல்களை சரிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியைத்தான் ஷேக் அவர்கள் உங்களுக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலத்திலே குர்ஆன் சுன்னாவை தவறான முறையிலே மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தி அதுக்கு பல தவறான வியாக்கியானங்களை சொல்லி ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை எப்படி அளவீடுவது என்பதற்கு தவறான அளவீடுகளை அமைத்து விட்டார்கள். என்ன, அந்த ஊரில் எந்த அளவுக்கு பள்ளிக்கூடங்கள் அதிகரித்திருக்கின்றன, எத்தனை டாக்டர் மாறிக்கிறாங்க, எத்தனை இன்ஜினியர் மாறிக்கிறாங்க, எவ்வளவு பணக்காரர்கள் இருக்கிறார்கள், இவற்றை வைத்துதான் இன்று ஒரு ஊருடைய முன்னேற்றம் வளர்க்கப்படுகிறது. அப்படித்தானே? அந்த இஸ்லாத்தினுடைய அளவுகோல் அதா இல்லை. இஸ்லாத்தின் அளவுகோல் அவனுடைய கல்வித்தகமை என்ன, அல்லது அவனுடைய பணம் திமிர எவ்வளோ இருக்கிறது, அதெல்லாம் இல்லை. இஸ்லாத்தில் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அல்லாவுக்கும் அடியார்களுக்கும் பயனுள்ளவனாக, அல்லாவுக்கு விசுவாசமானவாகவும் அடியார்களுக்கு பயனுள்ளவனாகவும் இருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அல்லாவிடத்தில் மதிப்பு. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், இதுதான் இஸ்லாமிய அளவுகோல். அது மாறி இன்றைக்கு மாறிக்குதா இல்லையா? எனவே தான் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸிலும் எங்களுக்கு அந்த அளவீடுகளிலேயே வரக்கூடிய மாற்றத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்கிறார்கள். மூணாவது ஹதீஸ் நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் நீங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யூஷிகுல் உமமு அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅல் அகலத்து இலா கஸ்அத்திஹா.
உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயங்களும் உங்களுக்கு எதிராக திரண்டு வருவார்கள். உங்களுக்கு எதிராக திரண்டு வருவார்கள். எந்த அளவுக்கு திரண்டு வருவார்கள்? உங்களுக்கு எதிராக அவர்கள் ஆட்களை சேர்ப்பார்கள் என்று கேட்டால், எப்படி உணவு தட்டை நோக்கி விருந்தாளிகள் அழைக்கப்படுவார்களோ, உணவு தட்டை தூக்கி வாங்க வாங்க சாப்பிடுவோம் எல்லாரும் அழைப்புமா இல்லையா? அதை மாதிரி என்ன செய்வாங்க? முழு உலகமும் சேர்ந்து இந்த இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கும் முஸ்லிம்களை ஒழிப்பதற்கும் திரள்வார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் ஒரு நியாயமான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அப்போ அப்படி எங்களுக்கு எதிராக எல்லாரும் திரண்டு வாரண்டா நாங்கள் என்ன கொஞ்சம் பேராக இருப்போம், நாங்கள் கொஞ்சம் பேராக யா ரசூலல்லாஹ் நாங்கள் இருப்போம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பல் அன்தும் யௌம இதின் கதீர், இல்லை, அன்று நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், எண்ணிக்கையில் நீங்கள் அதிகமாகத்தான் இருப்பீர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் முஷ்கிலா என்ன, என்ன பிரச்சனை? வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு வரக்கூடிய அழுக்குகள் இருக்கிற சருகுகள், இதை போன்றுதான் நீங்கள் இருப்பீர்கள். அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான மதிப்பு மரியாதை கிடையாது அந்த காலத்தில். அப்போ வேற என்ன? வலயன்சி அன்னல்லாஹு மின், ஏன் அப்படி மதிப்பில்லாமைக்கும்? வலயன்சி அன்னல்லாஹு மின் சுதூரி அதுவிக்குமுல் மஹாபத மின்கும், அல்லாஹு தஆலா உங்கள் எதிரிகளின் உள்ளத்திலிருந்து உங்களை பற்றி அந்த கண்ணியத்தை எடுத்து விடுவான். முஸ்லிம்கள் மீது உள்ள மதிப்பு மரியாதையை அல்லாஹு தஆலா கலட்டி எடுத்து விடுவான் எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து. வல யக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹு தஆலா வஹனை போட்டு விடுவான், வஹனை போட்டு விடுவான். இப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒருத்தர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் வமல் வஹன், வஹன் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளத்தில் வஹனை அல்லாஹ் போடுவான் என்றால் என்ன கருத்து அப்படின்னு கேட்ட பொழுது, ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மவுத், உலக மோகமும் மரணத்தின் மீது வெறுப்பு, உலக மோகமும் மரணத்தின் மீதான வெறுப்பும் என்பதாக சொன்னார்கள். அபூ தாவூத் அதே போல முஸ்னத் அஹ்மத் போன்ற நூல்களில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வார்த்தை பிரயோகம் அபூ தாவூதிலே இடம்பெறுகிறது. ரைட், அன்பார்ந்த சகோதரர்களே, இது சரியா இல்லையா? இந்த காலத்துக்கு பொருத்தமா இல்லையா? ஆம், மிக 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 பொருத்தமாக இருக்கிறது. எதில் நாங்கள் பார்த்தோம் இதை? காசா பிரச்சனையில் நாங்கள் பார்த்தோமா இல்லையா? முஸ்லீம் சமுதாயத்தினுடைய முயற்சிகளுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. முயற்சி முதலாவது அவங்க சரியாக செஞ்சாங்களா இல்லையான்றது பெரிய கேள்விக்குறி, பெரிய கேள்விக்குறி. ஆனால் முஸ்லீம்களுடைய பலவீனம் மிக தெளிவாக புலப்பட்ட ஒரு தருணம். இதற்கு முன்னால் நாங்கள் வெறுமனே கேள்விப்பட்டிருந்தோம், இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்கிறாங்களாம், அப்படி ஒருத்தர் பேசினாராம், இப்படி ஒருத்தர் பேசினாராம். ஆனால் இன்றைக்கு என்ன, நேரடியாக கண்கூடாக எங்களோட முன்னால் செஞ்சு காட்டுறாங்க. முஸ்லீம்கள்டா எங்கள்கிட்ட எந்த பெருமதியும் நமக்கு கிடையாது உங்களை பற்றி என்று திட்ட தெளிவாக பகிரங்கமாகவே அறிவித்து விட்டார்கள். அப்போ அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள், காசாவுடைய இந்த சம்பவம், இந்த பிரச்சனை ஒரு பெரிய கவலையை எங்களுக்கு ஏற்படுத்தினாலும் கூட நாங்கள் பல்லாண்டுகள் முயற்சி செய்தாலும் செய்ய முடியாத ஒரு வேலையை எங்களுக்கு இலகுவாக செய்து தந்து விட்டது. அதுதான் என்ன, இஸ்லாத்தின் எதிரிகளுடைய உண்மை முகத்தை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. இஸ்லாத்தின் எதிரிகளின் உண்மை முகத்தை காட்டி தந்திருக்கிறது. சிலாக்கள் எல்லாம் நாங்கள் எவ்வளவுதான் மேற்குலகத்தை பற்றி அவர்கள் இப்படி சதி திட்டம் தீட்டுகிறார்கள், அப்படி செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள் சொன்னால் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன, இந்த சதிக்கோட்பாட்டை பற்றி பேசி பேசி நீங்கள் மக்களை ஏமாத்திருக்கிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் யூத நஸ்ரானியுடைய திட்டம் சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஏசி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று என்ன, அவர்களே தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நாங்கள் உங்களுடைய எதிரிகள் தான், உங்களை அழிப்பதற்குத்தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் எங்கள் ஆக்கள் தான் முக்கியம், எங்கள் இடத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தான் முக்கியம், இஸ்லாமும் முஸ்லீம்களோ எங்களுக்கு பெருமதி கிடையாது. அதுக்கு பல உதாரணங்களை எனக்கு சொல்ல முடியும், இருந்தால் நேரம் இடம் கொடுக்காது என்ற காரணத்தினால் நான் அவற்றை தவிர்த்து கொள்கிறேன். அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அடுத்ததாக நீங்கள் கேட்கலாம், சில வேளை முஸ்லீம்களுக்கு அழிவு இந்த காலத்தில் மட்டுமா வந்து, இதுக்கு முன்னால் தாத்தாரிகள் அப்படி இப்படி பல காலங்களில் முஸ்லீம்களுக்கு அழிவு வந்துச்சு தானே. முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டார்கள், இதை விட பெரிய எண்ணிக்கையிலாம் முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் வரலாற்றிலே. அப்போ அந்த காலத்துக்கு தான் இந்த ஹதீஸ் பொருந்தும், இந்த காலத்தை விட என்று சிலாக்கள் கேட்கலாம். இல்லை, அந்த காலத்துக்கும் பொருந்தலாம், ஆனால் இந்த காலத்துக்கு தான் கூட பொருந்தும். ஏன்? இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய சில வார்த்தை பிரயோகங்கள். என்ன வார்த்தை பிரயோகங்கள்? உங்களுக்கு மதிப்பே இருக்க மாட்டாது. தாத்தாரியுடைய காலத்தில் முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டாலும் முஸ்லீம்களை பற்றி ஒரு அச்சம், பயம், ஒரு கண்ணியம், இஸ்லாத்தை பற்றி ஒரு கண்ணியம் இருந்தது. ஏன்? முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஒரு பெருமையாக கண்ணியமாக பார்த்தார்கள். அதனால்தான் தாத்தாரிகளே போல இஸ்லாத்துக்கு வந்தார்கள், அப்படியா இல்லையா?
அந்த தாத்தாரிகள் யார் இஸ்லாத்தை அளித்தார்களோ அவர்களே இறுதியிலே இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு நிலைமை. அதனால் தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இது உலகத்தில் எங்கேயும் நடக்காத ஒரு என்ன அதிசயம். உலகத்தில் எப்பயுமே வெற்றி கொண்டவர்களுடைய மதத்தை தான் தோற்றவர்கள் ஏற்றுக்கொள்வது வளமை. தோற்றவர்கள் தான் வெற்றி கொண்டவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது வளமை. ஆனால் இஸ்லாமிய உலகத்திலே மாத்திரம்தான் என்ன வெற்றி கொண்டவர்கள் தோல்வியடைந்தவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வெற்றி கொண்ட தாத்தாரிகள் தோல்வியடைந்த முஸ்லிம்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் இஸ்லாத்திலே உறுதியோடு இருந்தார்கள். அவர்கள்ட்ட பலவீனம் இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்தில் உறுதியோடு இருந்ததனால் அன்று இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இந்த காலத்தில் என்ன அதே போல அடுத்த விஷயம் என்ன, இந்த ஹதீஸில் நம்பக்கூடியது ஹுப்பு துன்யா வகராஹியத்துல் மௌத். யாரை பார்த்தாலும் என்ன உலக மோகம்தான். உலகத்தை கட்டிப்பிடித்து கொண்டு தான் எப்பொழுதும் இருப்பார்கள். அதை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். ஏதாவது நம்ம நாட்டில் உதாரணமாக இலங்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்வார்கள்? முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் ஒரு இனப்பிரச்சனை வந்தால், ஒரு துவேஷம் ஏற்பட்டு பிரச்சனை ஏதாவது வந்தால் என்ன செய்வாங்க? முதலாவது இஸ்லாத்தில் உள்ள விஷயங்களை தான் விட்டு கொடுக்க வருவாங்க. நீங்கள் பிரச்சனை நீங்கள் முகம் மறைச்சி முஸ்லீம்கள் போனது தான் பிரச்சனை, கருப்பாடை அணிந்தது தான் பிரச்சனை, அல்லது நீங்கள் பள்ளி கட்டினது தான் பிரச்சனை, நீங்கள் மதுரசா நடத்துறது தான் பிரச்சனை, இதுதான் எல்லாருக்கும் உறுத்துறது. ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன? அதான் பிரச்சனை இல்லை. நீங்கள் அவ்வளவு அரசியல்வாதிகளுக்கு என்ன லஞ்சம் கொடுக்கிறீர்கள், உங்களை வியாபாரத்தில் மோசடி, எல்லாரையும் ஏமாற்றி உழைக்கிறீர்கள், இதுதான் பிரச்சனை. அப்போ உங்களுக்கு உங்களோட உலக விஷயத்தில் என்ன உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது. இப்போ எமக்கும் மாற்று மதத்தவர்களுக்கும் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? நாங்கள் அவன்கிட்ட பல்சில் போகிறோம், அவனை எங்களை பள்ளிக்கு கூப்பிட்டு வரதுமா? இல்லை. என்ன செய்யணும்? நாங்கள் எங்களை கொடுக்கல் வாங்கல் எங்களோட தொடர்புகளில் நியாயமானவர்களாக நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி எங்களை முஸ்லீம்களுக்கே தெரியும், ஒரு அந்நிய மதத்தவருடைய கடைக்கு போனால் நியாயமான விலையில் சாமான் கிடைக்குது. எங்கடா கடைக்கு போனால் என்ன அவ்வளோத்தையும் விலை உறிஞ்சிட்டு தான் விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே எங்களிடத்திலே நேர்மை, உண்மை, வாய்மை, நம்பிக்கை இவைகள் எதுவுமே இல்லாமல் சென்று விட்டதனால் அவர்களுக்கு தெரியும் முஸ்லீம்கள் சும்மா பேரில் தான் முஸ்லீம்கள், இல்லாட்டி எங்களுக்கு தெரியும், எல்லா போலீஸ்காரனுக்கும் தெரியும். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவன்கிட்ட உதவி கேட்டு போனால் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அவன் இவன் பற்றி எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இவ்வளோ நாள் லஞ்சம் தந்து வந்தாலே அப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ எங்களோட உலக விடயங்களில் நாங்கள் விட்டு கொடுப்புக்கு தயார் கிடையாது. முதலாவது விட்டு கொடுக்குறது எங்களை மார்க்கத்தை தான். ஒரு திருமணம் வந்தால், ஒரு மரண வீடு வந்தால், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் என்ன கலாஸ் ஒரு நான் அவதானித்த விஷயம் தான். இந்த முறை விடுமுறையில் போன நேரம் இந்த சுற்றுலா பயணங்கள் எல்லாம் போகிறார்கள். சுற்றுலாவுக்கு இறங்கினாலே மார்க்கத்தை மறந்துடுறாங்க. சுற்றுலா பயணம் என்று வந்தாலே என்ன மார்க்கம் கிடையாது. என்ன கூத்து கும்மாளமெல்லாம் போடணுமோ போட்டுறதான். என்னமோ சுற்றுலா போகிறதே பாவம் செய்யறதுக்கு மாதிரி, பாவம் செய்வதற்காகத்தான் சுற்றுலா போவதாக ஒரு நினைப்பு. இப்போ என்ன அன்பார்ந்த சகோதரனே, மரணத்தை மறந்து மரணத்தின் மீது வெறுப்போடு உலக மோகத்தோடு இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே அதனால்தான் எங்களுக்கு மரணத்திலே வெறுப்பு, எதிரிகள் எங்கள் மீது அச்சம் இல்லாமல் இருக்கிறார். ஏன் இவர்கிட்ட இஸ்லாம் இல்லை, இவனுக்கு எங்கள் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க போதுன்னு அவனுக்கே தெரியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எனவே இதில் இருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய உள்ளத்திலே இருந்து உலகத்தின் மோகத்தை வெளியேற்றி மறுமையின் நேசத்தை, அல்லாஹ்வின் நேசத்தை, ரசூலினுடைய நேசத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டால் அதிலே நாங்கள் முன்வந்து கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமது ஆதரவுகளை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸிலே இருந்து நாங்கள் மூன்றாவது ஹதீஸிலே இருந்து பெறக்கூடிய முக்கியமான விடயம். எனவே ஆகிரத்திலே நம்பிக்கையை, அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையிலே வீரமரணம் அடைவது, இது சம்பந்தமாக இதிலே ஆர்வமூட்டக்கூடிய நிகழ்ச்சிகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்பாடு செய்ய வேண்டும். இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்வது இந்த காலத்தினுடைய முக்கியமான தேவை. ஏன் இந்த காலத்தினுடைய முக்கியமான பிரச்சனை மக்களுடைய உள்ளத்தில் உலக மோகம் கூடிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த உலக மோகத்தை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை தான் செய்ய வேண்டும். ஆனால் சிலாக்களுடைய முயற்சி என்ன இருக்கிறது? ஈக்கிற உலக முகத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி தான் சிலாக்களுடைய முயற்சி. அப்படியான முயற்சிகள் வரும் பொழுது அதற்கு நாங்கள் என்ன செய்வோம்? அது சரி வராது. ஏற்கனவே நாங்கள் உலகம் தான் கட்டிச்சாகிறோம். எனவே இன்னும் அதை ஊக்கமூட்டக்கூடிய விதத்தில் நாங்கள் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யக்கூடாது. மாற்றமாக என்ன செய்ய வேண்டும்? மறுமையினுடைய நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய விடயத்தை தான் நாங்கள்
அதிகமாக அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இதில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு தலைப்பு போடுறது எப்படி, அல்லது என்ன நிகழ்ச்சி நாங்கள் மக்களுக்கு செய்கிறதுன்னு வந்தால் இவைகள் எங்களுடைய கண்ணுக்கு எங்களுடைய சிந்தனைக்கு வர வேண்டும். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இந்த ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைக்கான தீர்வை இந்த மாதத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு செஞ்சு செய்வோம். அப்படின்ட்டு நாங்கள் என்ன திட்டமிட்டு நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுக்கு தேவையான தலைப்பில் எங்களோட எவனாவது சண்டை பிடிச்சிப்பான், அதுக்கேற்ற மாதிரி ஒரு தலைப்பு மூளையை கொடுத்து பேச வைக்கணும். இந்த மாதிரி வேலைகளை நாங்கள் செய்யக்கூடாது. இந்த மாதிரி வேலைகளை நாங்கள் செய்யாமல் இதை மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை மக்களுக்கு வழங்கக்கூடிய தலைப்புகளை தான் நாங்கள் தெரிவு செய்து மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். அப்படியான நிகழ்ச்சிகளுக்கு தான் நாங்களும் அதிகம் கலந்து கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நான்காவது விடயம் என்னவென்று சொன்னார், நான்காவது ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நுபுவத் உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் நாடக்கூடிய ஒரு காலம் வரைக்கும் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை சொல்கிறார்கள். அதுக்கு பின்னால் சொல்கிறார்கள், சும்ம யர்ஃபஉஹா இதா ஷாஅ யர்ஃபஅஹா, பின்னர் அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய நேரத்திலே அதனை உயர்த்தி விடுவான். அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோடு முடிஞ்சு. சும்ம தகூலு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜின் நுபுவா, அதுக்கு பின்னால் நுபுவத்தினுடைய அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு ஹிலாஃபத் இருக்கும். அதுதான் குலஃபா ராஷிதுங்களுடைய ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள காலம். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அதையும் உயர்த்தி விடுவான், ஹிலாஃபத்தும் இல்லாமல் போய்விடும். அதுக்கு பின்னால் என்ன, சும்ம தகூலு முல்கன் ஆபன், என்ன கடுமையான மோசமான அரசாட்சி நிலவும் என்பதாக சொன்னார்கள். ஃபயகூலு மாஷா அல்லாஹு அன் தகூல, அல்லாஹ் நாடக்கூடிய காலம் வரைக்கும் அது அப்படியே தொடரும். சும்ம யர்ஃபஅஹு அல்லாஹு தஆலா, அதையும் அல்லாஹ் தஆலா ஒரு காலத்தில் இல்லாமலாக்கி அதுக்கு பின்னால் என்ன நடக்கும், சும்ம தகூலு முல்கன் ஜபரியத்தன், அடக்கியாலும் ஒரு காலம் வரும், உங்களை அடக்கியாளக்கூடிய ஒரு காலம் வரும். ஃபயகூலு மாஷா அல்லாஹு ஐயகூன், அதுவும் சில காலம் அப்படியே போகும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அதையும் இல்லாமலாக்கி என்ன செய்வான், சும்ம தகூலு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜின் நுபுவ்வா, அதே போல் ஆரம்பத்தில் இருந்தது போல திரும்ப நுபுவத்தின் அடிப்படையில் மீண்டும் அந்த ஆட்சி நடைபெறும், ஹிலாஃபத் வரும், மீண்டும் நுபுவத்தின் அடிப்படையில் உள்ள அந்த ஹிலாஃபத் மீண்டும் வரும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அதுக்கு பின்னால் வாயை மூடிவிட்டார்கள் என்ற அந்த ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் பஸார் போன்ற முஸ்னத் தயாரிசி போன்ற பல நூல்களில் இடம்பெறுகின்றன. அன்பார்ந்த இந்த சகோதரர்களே, அப்போ இந்த ஹதீஸில் எங்களுக்குள்ள பகுதி என்ன என்று கேட்டால், தகூலு முல்கன் ஜபரியத்தன், அடக்கியாளக்கூடிய ஒரு ஆட்சியிலே நாங்கள் வாழ்கிறோமா இல்லையா, ரசூலுல்லாஹ் சொன்னது போல. இதற்கு முன்னால் ஒரு காலம் இருந்தது இஸ்லாமிய வரலாற்றிலே, ஆட்சி முல்கன் ஆபன், ஒரு அநீதியான அரசாட்சி. அப்படி என்றால் ஆட்சி மோகத்தோடு வாழ்ந்தார்கள். ஆட்சி மோகத்தோடு வாழ்ந்த எத்தனையோ இஸ்லாமிய ஆட்சியாளர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆட்சிக்காக வேண்டி என்ன வேண்டுமென்றாலும் செய்வார்கள். ஆனால் மக்களுக்கு அதன் மூலமாக என்ன பிரச்சனை, மக்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால், அவர்கள் வரி விதிப்பார்கள் மக்கள் மீது. அவர்கள் செய்த ஒரே பிரச்சனை என்ன, வரி விதிப்பது. அதை தவிர மற்ற மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா, மக்கள் விரும்பின மாதிரி என்ன செய்யலாம், அவர்களுடைய கல்வியை தொடரலாம், அவர்களுடைய அழைப்பு பணியை செய்யலாம். முழுமையான சுதந்திரம் இருந்தது மக்களுக்கு. ஆனால் இன்றைக்கு என்ன, இன்றைக்கு சுதந்திரம் இருக்கிறதா, நினைச்சதை பேசலாமா, நினைச்சதை எழுதலாமா, முடியாது. நினைச்ச மாதிரி தொழில் செய்யலாமா, நினைச்ச மாதிரி ஒரு வியாபாரம் செய்யலாமா, நினைச்ச படிப்பை படிக்கலாமா, படிக்கிறது தானே, நினைச்ச படிப்பு படிக்கணுமா இல்லா, ஏழாது. நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும், அவன் தர சிலபஸை தான் படிக்கணும், அவன் தைக்கிற எக்ஸாமை தான் எழுதணும், அவன் சொல்கிற யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும், அதில் தர சர்டிஃபிகேட் போகணும், அவன் சொல்கிற ஜொப்பை தான் செய்யணும். வேறு ஏதாவது செய்யலாமா, இன்னொரு நாட்டுக்கு போக நினச்சா என்ன செய்யணும், அவன்கிட்ட பாஸ்போர்ட் எடுக்கணும், அவன் சொல்கிற முறையை பின்பற்றணும், அவன் போகணுன்னு சொன்னால் போகணும், வேளாண்ட எழுக்கணும், குவாரண்டைன் இருந்தால் குவாரண்டைன், எத்தனாயிரம் சிரமங்கள். ஆனால் என்ன, இஸ்லாத்தில் தான் இந்த அடிமைத்தன்மை இருக்கிறது, அடிமைகள் சட்டம் இஸ்லாத்தில் இருக்கிறது, இஸ்லாத்தை மக்கள் அப்படி என்றெல்லாம் இஸ்லாத்தை பற்றி சில தவறான கருத்துக்களை பரப்புவார்கள். ஆனால் உண்மையில் அடிமைத்துவம் என்பது இந்த நவீன காலம்தான்.
இந்த நவீன காலத்தை போல உலகம் அடிமைத்துவத்தை ஒரு நாளும் அனுபவிக்கவில்லை. முந்தி காலத்தில் உள்ள ஒரு அடிமைக்குள்ள சுதந்திரம் கூட இன்றைக்கு எங்களுக்கு கிடையாது. நாங்கள் பணக்காரனாக இருக்கலாம், எங்கள்கிட்ட வாகனம் இருக்கலாம், சொத்து செல்வங்கள், வீடு 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 வசதிகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் என்ன, ஒரு அடிமையை போல தான் நாங்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரசுக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்கிறது தான் சட்டம். முற்காலத்தில் அப்படி இல்லையே. முற்காலத்தில் வந்து இங்கே என்னத்தை படிக்க, இப்போ ஒரு 10 வயசு பையன் வந்து என்ன படிக்க போனாலும் படிக்கலாம், வியாபாரம் செய்ய போகிறாலும் வியாபாரம் செய், அதில் அந்த வியாபாரத்தை படித்து அவன் நல்லா முன்னேறி வரலாம். இன்றைக்கி செய்யலாமா, ஒரு ஜெயிலில் கொண்டு போய் வச்சுருவான், நீ எனக்கு 10 வயசில் அவளை தொழிலை போட்டு. அதுதா அப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சுதந்திரம் என்பதே கிடையாது. சுதந்திரம் என்பதே கிடையாது. ஒரு வியாபாரத்தை நீங்கள் நினச்சா அவங்க ஆரம்பிக்கலாமா? அதுக்கு எத்தனை ஆயிரம் சட்டம், அந்த டாக்குமெண்ட்டை செய்ய போலே என்ன வாழவாப்போட தொழில் வியாபாரம் வாரம் ஒன்று வாரம்னு அதை என்ன செய்வோம், சம்பளத்துக்கே வைத்து தந்துடுவோம் அப்படின்னு சம்பளத்துக்கு போனால் என்ன, அவனுடைய பொருளாதாரம் வளர்க்குறது எங்களை வச்சு வேலை வாங்குறாங்க. அப்படித்தானே பெரிய முதலாளித்துவ கொள்கை, முதலாளித்துவ சிந்தனையிலே பெரும் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தம்மை வளர்த்துக் கொள்வதற்காக எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு சம்பளம் வருது, நாங்கள் புள்ள குட்டிகள் குடிக்கிறோம், சாப்பிட்றோம் அப்படின்னு அவ்வளோ தான் போதும். அதே போல் நாங்கள் எப்படி இருக்கிறோம், அதே போல் எங்களை புள்ளவரை நாங்கள் பார்க்குறோம். அவனை எப்படியாவது படிக்க வச்சு அவனுக்கு ஒரு தொழிலை கொடுத்து அவனையும் ஒரு அடிமையாக்கி விட்டாச்சு. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் இன்றைக்கு புள்ளோரெல்லாம் நல்லா படிக்கணும், படிக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. படிங்க, நல்லா படித்து என்ன செய்ய, அந்த படிப்பின் மூலமாக சமூகத்துக்கு ஏதாவது தொண்டாற்றுங்கள், சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை தீருங்கள். ஒரு என்ஜினியருக்கு படிக்கிறார் ஒருத்தர், அப்போ அந்த துறையில் அவர் மிகச்சிறந்தவராக வர வேண்டும். இது என்ன, நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடைச்சா சரி, அவர் விட்டாச்சு, ஆஃபீஸை போட்டு கம்ப்யூட்டரோட உட்கார்ந்தது தான். அதுக்கு பின் நல்லா படிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தாலும் அது சம்பளம் வரும். அப்படி இல்லை, அந்த படிப்பில் நாங்கள் துறை போக கற்று அதன் மூலமாக சமூகத்துக்கு பயனுள்ள புதிய விடயங்களை எல்லாம் நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்படித்தான் எங்களை பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கணும். உனக்கு நல்ல சம்பளம் ஒன்று கிடைச்சா சரி அப்படின்னு அவனை வளர்க்கக்கூடாது. சம்பளமெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. நான் உன்னை படிப்பிக்கிறதுக்காக வேண்டி மக்களுக்கும் இஸ்லாத்துக்கும் நீ சேவை செய்வதற்காகத்தான் படிக்க வைக்கிறேன். நீ எனக்கு சம்பாதித்து கொட்ட வேண்டும் என்பதற்காகவோ அல்லது மாளிகைகளில் பெரும் பெரும் வாகனங்களில் நீ பிரயாணம் செய்வதற்காக வேண்டி நான் உன்னை படிக்கவில்லை என்று சொல்லித்தான் அவர்களை வளர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் இதில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், இறுதியிலே நுபுவத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு ஹிலாஃபத்து வரும் என்று சொல்கிறார்கள். அப்படித்தானே? அப்போ அந்த ஹிலாஃபத் சும்மா வருமா? நாங்கள் எல்லாம் தூங்கி நிற்கிறோம், நாளைக்கு பார்த்தா ஹிலாஃபத்தில் ஆட்சி வந்தீங்களா? அப்படி வராது. எப்போ வரும்? அப்போ அந்த நுபுவத்தினுடைய ஹிலாஃபத் எப்படி இருக்கும், அதனுடைய பண்புகள் என்ன என்பதை எல்லாம் நாங்கள் கற்க வேண்டும், கற்பிக்க வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும், அது சம்பந்தமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். எப்படி ஒரு இஸ்லாமிய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். எனவே அதற்கான முயற்சிகளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஈடுபட வேண்டும் என்பதை இதில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக 5வது விடயம் என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லதும்லஉன்னல் அர்து ظுல்மன் வஉதுவானன். இந்த பூமியிலே என்ன, அநியாயமும் அட்டூழியமும் நிரம்பி வழியும். இந்த பூமியிலே அநியாயமும் அட்டூழியமும் நிரம்பி வழியும் என்பதாக சொன்னார்கள். ثم ليخرجن رجل من اهل بيتي. எனது குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் என்ன செய்வார், வெளியே வருவார், மக்களுக்கு மத்தியிலே வருவார். வந்து ஹத்தா யம்லஅஹா கிஸ்தன் வஅத்லன். அவர் அந்த பூமியை, ஏற்கனவே அநியாயத்தாலும் அட்டூழியத்தாலும் நிரம்பி இருந்த அந்த பூமியை அவர் நீதியாலும் நியாயத்தாலும் நிரப்புவார் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் இப்னு ஹிப்பான், ஹாக்கிம் போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதிலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம், அநியாயத்தை எதிர்த்து, அநியாயம் இந்த காலத்தில் பொருந்துமா இல்லையா? இந்த ஹதீஸ் முதலாவது அநியாயம் தலைவிரித்தாடுகிறதா இல்லையா? ஆம், எங்கே பார்த்தாலும் என்ன, எங்கே பார்த்தாலும் அநியாயம்தான். நாங்கள் எங்கே பார்த்தாலும் அநியாயம்னு சொன்னால் நாங்கள் நினைக்கிறது வந்து என்ன, அரசியல் மட்டத்தில் ஊரில் உயர்ந்த மட்டங்களில் தான் அநியாயம் நடக்கிறதாக நாங்கள் நினைக்கிறோம். எங்களோட வீட்டுக்குள்ளேயே எத்தனையோ அநியாயம் நடக்குதா இல்லையா? எங்களோட வீட்டுக்குள், எங்களோட குடும்பத்திற்குள் எத்தனையோ
எங்களை ஊருக்குள்ளே எத்தனையும் அநியாயம் நடக்கிறது, எங்களை கையால் எத்தனையும் அநியாயம் நடக்கிறது. நாங்கள் இன்றைக்கி சிலாக்கள் என்ன சொல்லுவோம், நாங்கள் ஒரு நிறுவனத்துக்கு அல்லது ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு சென்றால் அங்கு எங்களுக்கு நிறைய அநியாயம் செய்கிறாங்க, பாரபட்சம் காட்டுறாங்க, ஒரு வேலை இழுத்தடிக்கிறாங்க, செய்து தராங்க இல்லை என்று எத்தனையோ முறைப்பாடுகள் அப்படித்தானே. ஆனால் எங்கள்கிட்ட அதே அதிகாரம் வந்தால் நாங்கள் எப்படி நடக்கிறோம்? அதே அதிகாரம் எங்களிடத்திலே வந்தால் நாங்கள் நீதி நியாயமாக நடக்கிறோமா? எங்களிடத்திலே வரக்கூடியவருடைய வேலைகளை நாங்கள் இலகுபடுத்தி செய்து கொடுக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சாதாரணமாக நாங்கள் இன்றைக்கு பள்ளிவாசல்களில் உள்ள நிர்வாக சபைகள் எடுத்துக்கொண்டால் அல்லது அரபு மதரசாக்கள், அரபு கல்லூரிகள், இஸ்லாமிய நிறுவனங்களில் உள்ள ஊழியர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்திலிருந்து நகரக்கூடிய அநியாயங்களே நிறைய நடக்குது. அப்படியா இல்லையா? பெரிய அநியாயங்கள். எனவே எப்படி நியாயம் ஏற்படும்? எனவே இது பெரிய ஒரு இந்த காலத்தில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. எல்லா இடத்திலையும் அநியாயம் அட்டூழியம் நிறைந்து காணப்படுகிறது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த அநியாயத்தை எதிர்த்து போராடுவதற்கான, நீதி நியாயத்தை கற்றுக் கொடுப்பதற்கான, அதிலே ஆர்வத்தை நாங்கள் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். அதற்கான நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை உள்ளத்திலே சிறுவயதிலே இருந்து என்ன சிரமம் வந்தாலும், என்ன சிரமம் கஷ்டங்கள் வந்தாலும் நீ நீதி நியாயத்தின் பக்கமே இரு. ஒரு நாளும் அநியாயத்துக்கு துணை போய்விடாதே. உனக்கு என்ன நீதியின் பக்கம் முன்னால் நிற்க முடியாவிட்டால் கூட அநியாயத்துக்கு துணை போய்விடாதே. அநியாயத்துக்கு துணை போய்விடாமல் இருந்து விடு. அவள் ஒரு அநியாயம் என்று தெரிந்தால் இயலுமானவரை அதனை தட்டி கேட்க முயற்சி செய்ய வேண்டும். தட்டி கேட்பதற்கு எங்களால் முடியாவிட்டால் குறைந்தபட்சம் அதற்கு ஆதரவாவது தெரிவிக்காமல் நாங்கள் ஒதுங்கியாவது இருப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த காலம் அநியாயங்கள் நிறைந்த ஒரு காலம். எனவே இந்த காலத்திலே நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடிய இந்த அநியாயத்தை எதிர்த்து போராடுவது, அதற்கான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது, யாராவது அதற்கான முயற்சிகளை செய்தால் அதற்கான எங்களுடைய ஆதரவுகளை நாங்கள் வழங்க வேண்டும். அதிலே பல சிரமங்கள் ஏற்படும். நாங்கள் சொன்ன எந்த விஷயத்தையும் சிரமம் இல்லாமல் செய்ய முடியாது. அதுதான் இன்றைக்கி சொல்லுவாங்க அல் இஸ்லாமுல் மஜ்ஜானி, அதாவது இலவச இஸ்லாம் தான் எல்லாருக்கும் விருப்பம். என்ன இலவச இஸ்லாம் தான் எல்லாருக்கும் விருப்பம். அது என்ன இலவச இஸ்லாம் அப்படின்னா ஒரு சிரமமும் இல்லாமல் இஸ்லாத்தை பின்பற்றுறது. எங்கேயாவது ஒரு இடத்துல சிரமம் வந்தால் அந்த இடத்துல இஸ்லாத்தை விட்டாச்சு. சிரமம் வார இடத்துலாம் இஸ்லாம் இல்லை. சிரமம் இல்லாமல் எங்கேயெல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றலாம், அங்கெல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றுறது. இது உண்மையான இஸ்லாமா? இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல திட்ட தெளிவாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அஹஸிபன்னாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று? நாம் ஈமான் கொண்டோம் என்று சொல்லதோடு அவர்களுக்கு எந்த சோதனையும் வராமல் அவர்கள் விடப்படுவார்கள் என்று நினைத்துக் கொள்கிறாரா என்று கேட்கிறார். ஹஸிபன்னாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் வலகத் ஃபதன்ன அல்லதீன மின் கப்லிஹிம் ஃபலா யஅலமன்ன அல்லாஹு அல்லதீன ஸதகு வலா யஅலமன்ன அல் காதிபீன். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முன்னுள்ளவர்களை நாம் சோதித்தோம், அதே போல உங்களையும் சோதித்து யார் நீங்கள் உண்மையான முறையில் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், பொய்யாக ஈமான் கொண்டவர்கள் யார் என்பதை நாங்கள் அறிவிப்பதற்காக அப்படியான ஏற்பாட்டை நாங்கள் செய்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சிரமம் உண்மையிலே நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றும் பொழுது சிரமம் வந்தால்தான் சந்தோஷப்பட வேண்டும். நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், ஒரு பிரச்சனையுமே நமக்கு வரலண்டா தான் நான் யோசிக்கிறோம். போகிற ரோட் பிழை போலையுது ரைட்டா? இப்போ ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோண்டா, ரியாதுக்கு போகிறோன்னு சொன்னால், ரியாதுக்கு போகிறோண்டா சில அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாளங்கள் வந்தால் தான் நாங்கள் ரியாதை நோக்கி போகிறோன்னு அர்த்தம். அந்த அடையாளம் வருது இல்லை, வித்தியாசமாக அடையாளமெல்லாம் வருது. வளமே ரியாதுக்கு போகிற எந்த போர்டையுமே காணோம். அப்படின்னா என்ன? நம்ம போகிற வழியில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்படி தானே? நாங்கள் போகிற வழியில் நாங்கள் ரியாதி ரோட்டில் போகல, வேறு ஏதோ ரோட்டில் போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இஸ்லாத்தின் உண்மையான பாதையில் பயணிப்பவர்களுக்கு பல்வேறு விதமான தடங்கல்கள் வரும், பல்வேறு விதமான பிரச்சனைகள், சோதனைகள் வரும். நாங்கள் போகிற வழியில் அப்படியான ஒன்றுமே இல்லாட்டி அது பிரச்சனை இல்லைங்களா? அப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, கட்டாயம் நாங்கள் இஸ்லாத்தை சரியான எப்போ சோதனை வரும்னா இஸ்லாத்தை சரியான முறையை நடைமுறைப்படுத்தினால்தான் வரும். ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு இடத்துல பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் சிலாக்கள் சொல்லுவாங்க அந்த சமுதாயம் செஞ்ச தவறு தான். அப்படி மட்டும் இல்லை, தவறால் மட்டும் இல்லை. சஹாபாக்களுக்கு சோதனை வரலையா அதனால் அவங்க மோசமான சமுதாயமா? இல்லை, ரசூலுல்லாஹ் இருக்கும்பொழுது எவ்வளோ சோதனைகள் வந்துச்சு. அப்போ சரியான ட்ரெக்கில் போராக்களுக்கு தான் பிரச்சனை வரும்.
சரியான ட்ரக்கில் போராக்கள் தான் பிரச்சனை வரும். எனவே நாங்கள் இன்று சொல்லப்பட்ட இந்த விடயங்களை நமது வாழ்க்கையிலே சரியாக புரிந்து மற்றவர்களுக்கு புரிய வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொன்ன அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் அப்படியான முயற்சிகளை செய்யக்கூடிய இடத்தில் அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்பதற்கும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஏனைய முஸ்லீம் சமுதாய சகோதர சகோதரிக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.